கடலூரில் தற்போது நடைபெற்று வரும் திமுக பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அதுபோல தொடர்ந்து உங்களுடைய வாக்குகளை விலைக்கு வாங்கிட முடியும் என்ற திமிரில ஆணவத்தில இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதற்கு சில அதிகாரிகள், குறிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள், ஏன் அதையும் தாண்டி முறையாக தேர்தல் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம், அதிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், ஏற்கனவே இதே தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல், இதெல்லாம் எப்படி நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையராக இருந்தவர் திரு பிரவீன்குமார் ஐஏஎஸ் அவர்கள். அவர் எப்படி நடந்து கொண்டார், எப்படிப்பட்ட அக்கிரமங்களுக்கெல்லாம் துணை நின்றார் என்பது நாட்டிற்கு நன்றாக தெரியும். இப்பொழுது புதிதாக தமிழகத்தில் ஒரு தேர்தல் ஆணையர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் சந்தீப் சக்சேனா ஐஏஎஸ் அவர்கள். ஏற்கனவே இருந்த பிரவீன்குமார தோற்கடிக்கக்கூடிய வகையில, அவரை மிஞ்சக்கூடிய வகையில ஒரு படுபயங்கரமான அக்கிரமங்களுக்கு, அநியாயங்களுக்கு துணை போகக்கூடிய ஒரு அதிகாரியாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீரங்கத்தில் நடந்த இடைத்தேர்தலை பார்த்தோம். அண்மையிலே சென்னையிலே ஆர்கே நகர் தொகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இடைத்தேர்தலை பார்த்தோம். அந்த இடைத்தேர்தலில், குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் எப்படியெல்லாம் ஓட்டுகள் வாங்கப்பட்டிருக்கிறது, விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. வாங்கப்பட்டது மட்டுமல்ல, வாக்குச்சாவடிக்குள்ள அந்த தொகுதிக்கு சம்பந்தமில்லாத அதிமுகவுடைய நிர்வாகிகள், கவுன்சிலர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் உள்ளே சென்று வாக்குகளை போட்டுவிட்டு கள்ள ஓட்டுக்களை போட்டது மட்டுமல்ல, தைரியமாக வெளியிலே வந்து விரலை சுட்டி காட்டி நான் ஓட்டு போட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவைகள் எல்லாம் ஆதாரங்களோடு புகைப்படங்களாக நக்கீரன் வாரதழிலே வந்திருக்கிறது, ஜூனியர் விகடன் பத்திரிகையில வெளிவந்திருக்கிறது, டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில பத்திரிகையில, இந்து பத்திரிகையில அந்த செய்திகள் எல்லாம் ஆதாரங்களோடு எடுத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரையில தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய சந்தீப் சக்சேனா அவர்கள் அதற்குரிய நடவடிக்கையை எடுத்திருக்கிறாரா? இல்லை. இந்த மேடைக்கு நான் வருகிற நேரத்தில் இன்னும் சில ஆதாரங்களோடு வந்திருக்கிறேன். என்னென்ன முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது, நடப்பதற்கான முயற்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கிறது என்பதை ஆதாரங்களோடு எடுத்துச் சொல்வதற்கு நான் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். என்ன என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று இருக்கக்கூடிய ஓட்டுக்களை, வாக்குகளை நீக்குவது, அதே நேரத்தில் அதிமுகவுக்கு புதிதாக வாக்குகளை சேர்ப்பது, அதை இப்பொழுது மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. புதிய தேர்தல் ஆணையர் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை என்ன என்று கேட்டால், தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நம்முடைய தமிழகத்தில் முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய, ஏற்கனவே பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் சரிபார்க்கிற பணி அல்லது நீக்கக்கூடிய பணி அல்லது முகவரிகளை மாற்றக்கூடிய பணி, அதற்காக தொடர்ந்து முகாம்கள் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி அமைக்கப்படக்கூடிய முகாம்களை பயன்படுத்தி என்னென்ன அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய வீடுகளாக இருந்தால், அந்த வீடுகளில் ஒரு 10 அல்லது 15 ஓட்டுகள் இருந்தால், அந்த 10 அல்லது 15 ஓட்டுகளில் 2 அல்லது 3 ஓட்டுகளை அவர்கள் நீக்குவது. அப்படி நீக்குவதற்கு என்ன காரணத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் இறந்து விட்டதாக, ஒருவர் இறந்து விட்டதாக சொல்லி வாக்குகளை நீக்குகிறார்கள். அப்படி நீக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய படிவம் 7வது படிவம், 7வது ஃபாரம்.
ஆக இது ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று நான் பேச விரும்பல, தக்க ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களிடத்தில் சுட்டி காட்டுகிறேன். சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதியில வாக்காளர் பட்டியல பாகம் 64, வரிசை எண் 391, வார்டு எண் 2, வாக்காளருடைய பெயர் உதயகுமார், அவருடைய தகப்பனார் பெயர் பொன்னையன், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் MTJ 3937323, வீட்டு கதவு எண் நியூ நம்பர் 675B, புலியூர் காலனி, புலியூர் ஊராட்சி, திருவள்ளூர் தாலுகா, திருவள்ளூர் மாவட்டம். ஆக அந்த முகவரி கொண்டிருக்கக்கூடிய, அந்த வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உதயகுமார் என்கிற அந்த வாக்காளர் பாகம் 7ல இறந்து விட்டதாக சொல்லி அந்த ஓட்டு வரிசையில் இருந்து நீக்கி இருக்கிறார்கள். ஆக அவர் திமுக கழகத்தினுடைய உறுப்பினர், திமுக கழக குடும்பத்தில் இருக்கக்கூடியவர். என் கையில அந்த 7வது படிவம் இருக்கு. நான் ஏதோ ஜெயலலிதா மாதிரி நினைச்சதை பேசிட்டு போறவன் இல்ல, கலைஞருடைய மகன் நான். தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவன் நான். எதையும் கையில் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தான் பேசுவேன். பாகம் 7 பாரம். இன்னொரு ஆதாரத்தை சொல்லணுமா? ஏற்கனவே ஓட்டு போட்டதற்கான ஆதாரம் புகைப்படத்தோடு இருக்கு. இப்போ நீக்கினதுக்கு 7வது படிவத்தில் டெத்து, உதயகுமார் பேர்ல டெத்துன்னு போட்டு இறப்புன்னு போட்டிருக்கிறாங்க. இது ஃபேமிலி ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை. பத்திரிகைக்காரர்களே கொஞ்சம் உன்னிப்பாக கவனியுங்கள். இந்த மாதம் கூட ரேஷன் கடையில போய் இந்த கார்டை காமிச்சு சக்கரை வாங்கியிருக்காங்க, அதுக்கும் கையெழுத்து இருக்கு. இன்னும் ஆதாரத்தை சொல்லட்டுமா? இறந்து போன உதயகுமார் இப்போ உயிரோடு இந்த மேடைக்கு வரப்போறார் பாருங்க. உதயகுமார் உதயகுமார் வாங்க. இவர்தான் உதயகுமார். உங்க ரேஷன் கார்டு தானே இது? போன தடவை ஓட்டு போட்ட ஐடி கார்டு. இது சாட்சி நம்பர் 1. அடுத்து அதே பாகம் 64, வரிசை எண் 381, வார்டு 2, வாக்காளர் பெயர் மோகன். நேரம் இல்ல, அவரையும் டெத் சர்டிபிகேட் டெத் சொல்லி படிவம் 7ல நீக்கி இருக்கிறாங்க. இப்போ அவரும் வராது பாருங்க உயிரோட, மோகன். இது சாட்சி நம்பர் 2. அவருடைய குடும்ப அட்டை. அதே மாதிரி பாகம் 64ல வரிசை எண் 394, வாக்காளர் பெயர் உதய தெய்வம், அவங்க அப்பா பேரு பொன்னையன். அதையும் இந்த 7வது படிவத்தில் நீக்கி இருக்கிறாங்க. காரணம் இறப்பு, டெத்துன்னு போட்டிருக்கிறாங்க. இப்ப அவரும் வராரு, உதய தெய்வம். இது சாட்சி நம்பர் 3. அடுத்து சாட்சி நம்பர் 4,
கவியரசு வராரு பாருங்க, ஓடி வராரு பாருங்க. ஆக ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ஒரு பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில என்ற கணக்கு போட்டா 234 சட்டமன்ற தொகுதியில இந்த அக்கிரமங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வாக்குச்சாவடி அதுல குறைந்தபட்சம் 50 ஓட்டுகளை நீக்கிறது திமுக ஓட்டா பார்த்து. அதாவது என் வீட்டுல 15 ஓட்டு இருக்குன்னா அதுல ஒரு ஓட்டு 2 ஓட்டு நீக்கும் போது நான் அதை பத்தி கவலைப்படாம இருந்துருவேன். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ஓட்டு தானே போச்சு, மிச்சம் 14 ஓட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துருவாங்க. ஆக ஒரு பாகத்துக்கு, ஒரு வீட்டுக்கு, ஒரு வாக்குச்சாவடியில ஒரு பாகத்துல கிட்டத்தட்ட 50 ஓட்டுகளை நீக்கி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மொத்தம் எத்தனை பூத் இருக்கும்? குறைஞ்சபட்சம் 250 பூத் இருக்கும், 250 பாகம் இருக்கும். ஆக 50 × 250 பெருக்கி பார்த்தா 12,500 ஓட்டுகள். ஆக அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டுகளாக பார்த்து குறைந்தபட்சம் 12,000க்கு மேல நீக்கிறாங்கன்னு சொன்னா இதை இன்றைக்கு தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த புகார் வந்துச்சு. முதல்ல நேரு தான் எங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அதற்கு பிறகு நம்முடைய அமைப்பு செயலாளர் பாரதி இந்த விஷயத்தை எங்களிடத்தில் சொன்னார். அதற்கு பிறகு அமைப்பு செயலாளர் அவர்கள் இதை புகார் கொடுக்கணும், விடக்கூடாதுன்னு தலைவருடைய அனுமதியை பெற்று, அதற்கு பிறகு நம்முடைய சட்டத்துறையினுடைய செயலாளர் கிரிராஜன், இணை செயலாளராக இருக்கக்கூடிய பரந்தாமன், 2 வழக்கறிஞர்களை தலைமை இங்க இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையர் சந்தீப் சக்சேனாவை சந்திக்க அனுப்பிச்சு வச்சோம். போனாங்க, போய் நேரடியாக போய் பார்த்தாங்க. பார்த்த நேரத்தில் நாங்க புகார் எடுத்துட்டு போயிருக்கோம் நம்முடைய வழக்கறிஞர்கள். ஆக புகார் எடுத்துக்கொண்டு போன நேரத்தில் அவர் நம்முடைய வழக்கறிஞரிடத்தில் புகார் சொல்றாரு. என்ன தெரியுமா? ஆர்கே நகர் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலை பற்றி என்னை கேவலமாக விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கீங்களே, இது நியாயமா கேட்கிறார். யாரு? இந்த உத்தம புத்திரன் கேட்கிறாரு, இது நியாயமான. உடனே நம்முடைய வழக்கறிஞர்கள் தெளிவா சொன்னாங்க, நாடாளுமன்ற தேர்தலையும் இந்த குளறுபடிகள் நடந்தது, சட்டமன்ற தேர்தலை நடந்துச்சு, இப்படிதான் அதிமுக வெற்றி பெற்று வந்திருக்கு. ஸ்ரீரங்கத்தில் நடந்த இடைத்தேர்தலில் இதே கொடுமைதான். அதையெல்லாம் விஞ்சக்கூடிய வகையில் ஆர்கே நகரில் நடந்திருக்கு. இதை கலைஞர் மட்டும் இல்ல, திமுக மட்டும் இல்ல, எல்லா கட்சி தலைவர்களும் சொன்னாங்களே, புகைப்படங்களாக பத்திரிகைகள் ஆதாரங்கள் வந்திருக்க. அங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகளை போட்டியிட்ட வேட்பாளர் திரு மகேந்திரன் வேட்பாளர் அவரே புகார் சொல்லலையா? தெளிவா சொல்லி இருக்கிறார. நான் கேட்கிறேன், இது வரைக்கும் அவர் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அதான் கேட்டாங்க நம்ம வழக்கறிஞர்கள். உடனே அவர் வெளிப்படையா சொல்றாரு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் ஒரு அதிகாரியை பற்றி இப்படி எல்லாம் பொறுப்பில்லாமல் பேசுவது தவறுதான். இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு பேசுகிறேன் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்காக நான் பேசுகிறேன் சொல்லுகிறார். ஒரு தேர்தல் கமிஷனர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்லுகிறார், நியாயமாக பொதுவாக இருந்து தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு அதிகாரி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னை முன் கையை கட்டி இல்ல, பின்னாலே கையை கட்டி வைத்து விட்டு தேர்தல் நடந்துருச்சு, நான் என்ன செய்யறது சொல்லுகிறார். வெக்கமா இல்ல இது சொல்லுவதற்கு ஒரு அதிகாரிக்கு, ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு? எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்று கேட்டால், ஏதோ விஷயத்தில் அவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சியில. அதான் உண்மை. அப்படித்தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. விரைவில் இது குறித்து முழுமையான புகார்களை நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். அவைகளெல்லாம் உடனடியாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக டெல்லிக்கு சென்று தலைமை தேர்தல் ஆணையத்தில் தரப்போகிறோம். அது வேறு. அதையும் தாண்டி உயர்நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கையும் போட்டு இந்த தவறுக்கு உடந்தையானவர்கள் இன்றல்ல என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் நிச்சயம் உறுதியாக தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதை நான் எச்சரிக்கையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். மிரட்டலுக்காக அல்ல, ஜனநாயகத்தை பாதுகாக்க சொல்லுகிறேன்.
எப்படி வேண்டுமானாலும் மோசமான ஆட்சியை நிர்வாகத்தை செய்யலாம், தொடர்ந்து அடக்குமுறையில் செய்து கொண்டிருக்கலாம். ஆக 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தலில் மக்களிடத்தில் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிவிடலாம், ஓட்டுக்களை வாங்கிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் பாடம் புகட்டிட வேண்டாமா? அதற்கான பரீட்சை தான் விரைவில் 2016 நடக்கவிருக்கிறது. அந்த பரீட்சையில நீங்கள் எல்லாம் பாஸ் ஆகணும். அதிமுக நிர்வாக சீர்கேடுகளை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, மக்கள் விரோத போக்க உங்கள் மத்தியிலே இன்றைக்கு நான் எடுத்து சொல்வதற்காகத்தான் இங்கே நிற்கிறேன். இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தனி நீதிமன்றத்தில், பெங்களூர் தனி நீதிமன்றத்தில் தண்டனை பெற்று 4 ஆண்டு கால சிறை தண்டனை, 100 கோடி ரூபாய் ஃபைன். அதற்கு பிறகு அவர் மேல்முறையீட்டிற்கு சென்று உயர் நீதிமன்றத்தில் விடுதலை வாங்கி, விடுதலை பெற்றல்ல, விடுதலை வாங்கி, ஆக விடுதலை வாங்கி அதற்கு பிறகு அவர் ஆர்கே நகர் தொகுதியில் ஏற்கனவே இருந்த ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்ய சொல்லி அந்த இடத்தில் இடைத்தேர்தலை வரவழைச்சு அந்த தேர்தலில் முறைகேடுகளை செய்து வெற்றி பெற்று அதற்கு பிறகு முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று அடுத்த நாள இதே போன்ற ஒரு மாபெரும் கூட்டம் மதுரையில் நடந்தது. மக்கள் பேரணி, கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் பேரணியை மதுரையில் நடத்தினோம். பல கேள்விகளை கேட்டோம். ஆனால் இதுவரையில் அரசின் சார்பில் நம்முடைய கேள்விகளுக்கு எந்த பதிலும் வரல. அதனால்தான் இப்பொழுது இந்த கடலூர் மாவட்டத்தில் நீதி கேட்கும் பேரணியாக இந்த பொதுக்கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. நெய்வேலியில இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? நிரந்தர ஊழியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலே தமிழகத்தில் ஆளுகிற அரசு அதை பற்றி கிஞ்சுற்றும் கவலைப்படல. ஏற்கனவே அனல் மின் நிலையத்தினுடைய 10% பங்கின விற்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி நடந்த நேரத்தில் அதை முதலாக எதிர்த்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அப்பொழுது மத்தியிலே பிரதமராக மன்மோகன் சிங் தலைமையில நம்முடைய கூட்டணி ஆட்சி, அந்த கூட்டணியிலே நாம் இடம்பெற்றிருக்கிறோம். தலைவர் தெளிவாக சொன்னார், நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகுவோம், அமைச்சரவையிலிருந்து விலகுவோம் என்று எச்சரித்த காரணத்தால் அன்றைக்கு நெய்வேலி அனல் மின் நிலையம் காப்பாற்றப்பட்டது. அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்வேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சிதம்பரம் நடராஜர் கோயில அரசு நிர்வாகத்தின் கொண்டு வந்தது திமுக. ஆனால் அதிமுக அரசு அதை உச்சநீதிமன்றத்தில் கோட்டை விட்டிருக்கிறது. நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். வீராண ஏரியை தூர்வாரி மக்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு நீர் ஆதாரமாக உருவாக்கி தந்த ஆட்சி திமுக ஆட்சி. ஆனால் இன்றைக்கு நீர் ஆதாரமே இல்லாத வகையில் ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சி. அதனால்தான் நீதி கேட்கும் பேரணி இந்த பொதுக்கூட்டம். நாம் வாக்களித்தோம், வெற்றி பெற வச்சோம். எதுவும் செய்யாமல் ஏமாற்றினால் நாம் அமைதியாக இருக்கலாமா? தட்டி கேட்க வேண்டாமா? கொடுத்த வாக்குறுதியை மீறினால் தமிழன் கொந்தளிப்பான் என்ற பயம் ஆளுங்கட்சிக்கு வர வேண்டாமா? அதனால்தான் இந்த நீதி கேட்கும் பேரணி நடத்துகிறோம். நீதி கேட்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு வர வேண்டும் என்பதற்காக, சமூக நீதிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து போராடுகிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த நேரத்திலே தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு 31% இடஒதுக்கீடு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு, குறிப்பாக வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு.
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 16% 18% உயர்த்தி தந்தோம். அருந்ததியினருக்கு 3% இடஒதுக்கீடு, இஸ்லாமிய பெருமக்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு. எல்லாவற்றையும் விட மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்க காரணமாக இருந்த ஆட்சிதான் கலைஞர் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அது மட்டுமல்ல, மத்திய அரசு வேலைவாய்ப்புகளில் 27% இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பெற்று தந்த ஆட்சி திமுக ஆட்சி. ஆகவே துணிவோடு சொல்லுகிறேன், சமூக நீதிக்காக பாடுபட்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக சொல்லுகிறேன். நாங்கள் திராவிட இயக்கம் என்ற சான்றிதழை யாரிடமிருந்து வாங்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. ஆனால் இந்த உண்மைகள் இந்த மக்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய பாட்டாளி பெருமக்களுக்கு தெரியும். ஏன் இன்று என்ஜினியர்களாக, மருத்துவர்களாக, ஐஏஎஸ் அதிகாரிகளாக, ஐபிஎஸ் அதிகாரிகளாக, துணைவேந்தர்களாக, சர்வீஸ் கமிஷனுடைய தலைவர்களாக, மாவட்ட நீதிபதிகளாக, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுகளாக பணியாற்றிய அல்லது இன்றைக்கும் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும், இதற்கெல்லாம் காரணம் கலைஞர் தான், இதற்கெல்லாம் காரணம் திமுக தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த உரிமையோடு தான் உங்களை கேட்கிறேன். அதிமுக ஆட்சியின் அக்கிரம செயல்களுக்கு நீதி கேட்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு வந்தாக வேண்டும். வருமா? வருமா? இங்குள்ள மாணவர்களுக்கு வர வேண்டும், இளைஞர்களுக்கு வர வேண்டும், விவசாயிகளுக்கு வர வேண்டும், பாட்டாளிகளுக்கு வர வேண்டும், படித்த அறிவுஜீவிகளுக்கு வர வேண்டும், பாமர மக்களுக்கு வந்திட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தமிழகம் அனைத்து துறைகளிலுமே சாதனை படைத்திருக்கிறோம். நான் உதாரணத்திற்கு சிலவற்றை மாத்திரம் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். மெட்ரோ ரயில் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், திருவாரூரிலே மத்திய பல்கலைக்கழகம், சேது சமுத்திர திட்டம், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்கள். கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பொய் வாக்குறுதிகளை வழங்கி வானத்தை கிழித்து வைகுண்டத்தை காட்டுவோம் என்று தவறான பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில என்ன சாதனை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இதே அதிமுக ஆட்சியில இந்த 4 வருஷத்துல 110 விதியை பயன்படுத்தி ஏறக்குறை 236 அறிக்கைகளை சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் படித்திருக்கிறார். சில அறிவிப்புகள் உத்தரவுகளாக இருக்கிறது, கோப்புகளில் இருக்கிறது, நிதி இல்லாமல் இருக்கிறது. இந்த 4 ஆண்டுகள்ல புதிய தொழிற்சாலைகள் உண்டா? கிடையாது. ஆனா இடையில ஓபினா ஓ பன்னீர் சொல்வோம், அவர் முதலமைச்சராக இருந்தார். இடையில அப்படி இடையில முதலமைச்சராக இருந்த நேரத்தில் 25,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7 தொழிற்சாலைகளை தொடங்க போகிறோம் என்று சொல்லி MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. நான் கேட்கிறேன், அந்த 7 கம்பெனிகள் என்னென்ன தெரியுமா? ரெனால்ட் அண்ட் ரெனால்ட், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, CPCL, MRF, லோட்டஸ் ஃபுட்வேர், சுதன் டெக்ஸ்டைல்ஸ், ஆம்வே. நான் கேட்கிறேன், இந்த 7 கம்பெனிகளோடு MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சா? அப்படி போடப்பட்டிருந்தால் எத்தனை கம்பெனிகள் தொடங்கப்பட்டிருக்கு? எவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு? இது ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய தகுதி, தெம்பு, அந்த திராணி இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அல்லது பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டா? நான் கேட்கிறேன்.
அது மட்டும் இல்ல, 31,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 33 MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டுள்ளோம் என்று தொடர்ந்து அறிவிச்சிட்டு இருந்தாங்க. அதில் ஏதாவது ஒரு தொழிற்சாலை நம்முடைய தமிழகத்திற்கு வந்திருக்கா? எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு? நான் பகிரங்கமாக இந்த மேடையில் நின்று கொண்டு சொல்லுகிறேன், இது குறித்து இந்த அரசாங்கம் வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு தயாராக இருக்கா? தயவு செய்து சொல்லணும். தமிழகத்தில் ஓலை குடிசைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே 33.38% பேர். அவர்களுடைய வாழ்விலே வசந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கலைஞர் முதலமைச்சராக இந்த நேரத்தில் கான்கிரீட் வீடுகளை கட்டித் தருவோம் என்று அறிவித்தார். அதை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். ஆனால் ஆட்சி மாற்றம், அதிமுக ஆட்சிக்கு வந்தது. அந்த திட்டத்தின் பெயரை மாற்றினார்கள். கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் என்ற அந்த திட்டத்தின் பெயரை மாற்றி பசுமை வீடுகள் திட்டம் என்று அறிவிச்சாங்க. நான் கேட்கிறேன், இதுவரையில இந்த 4 ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில எத்தனை பேருக்கு அந்த பசுமை வீடு திட்டத்தின் மூலமாக வீடுகள் கட்டப்பட்டிருக்கிற எத்தனை பேருக்கு வழங்கி இருக்கிறீர்கள் சொல்ல முடியுமா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில குடிநீர் பிரச்சனை போக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், வேலூரில் நாகப்பட்டினத்தில் கூட்டு குடிநீர் திட்டங்கள், அதே போல நெமிலியில மீஞ்சூரில் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், இப்படி பல திட்டங்கள். ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அம்மா குடிநீர், அது அம்மா குடிநீரை பாட்டில் அடைச்சு விலைக்கு விற்கிற கொடுமை. உலகத்தில் எங்கேயும் குடிநீரை விலைக்கு விற்கிற கொடுமை கிடையாது. பாதுகாக்கப்பட்ட குடிநீரை அரசாங்கம் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் ஏது சட்டம். பிரைவேட் கம்பெனி விற்கலாம், தனியார் கம்பெனிகள் விற்கலாம், தொழில் ரீதியாக அது வேறு. ஆனால் அரசாங்கம் குடிநீரை விற்கக்கூடாது. ஆக அம்மா தண்ணி சும்மா இல்ல, அம்மா தண்ணி 10 ரூபாய் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விற்கிறாங்க. தான் கொடுமை. கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம், மருந்து மாத்திரையிலிருந்து ஆபரேஷன் வர இலவசம். ஆனா இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மருந்து மாத்திரை விற்கிறாங்க. மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அப்படியே சிதைச்சு கிடப்பில் போட்டுட்டாங்க. சென்சஸ் அறிக்கைப்படி கணக்கெடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டில் எழுத படிக்க தெரியாதவர்கள் 26.38% புள்ளி விவரம் சொல்லுது. அதை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பட்டப்படிப்பு வர கலைஞர் ஆட்சியில் இருந்த நேரத்தில் இலவச கல்வி வழங்கினார். முதல் தலைமுறை பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு முழு பணத்தையும் அரசே செலுத்தியது. ஆக திமுக இடம்பெற்றிருந்த கல்வி பெறும் உரிமை சட்டம் கொண்டு வந்தது. அதனால் இன்று என்ன நிலைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதிமுக ஆட்சியில கட்டாய கல்வி பெறும் சட்டத்தின் கீழ் 50,000க்கும் மேற்பட்ட இடங்கள் பள்ளிக்கூடங்களை இன்னமும் காலியாக இருக்கிறது. இதுதான் அதிமுகவுடைய கல்வி பெறும் உரிமை சட்டம் செயல்படுத்தக்கூடிய அவலட்சணம் என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இன்று இளைஞர்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறேன், படித்த பட்டதாரிகளை பார்க்கிறேன். எங்காவது வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில் உருவாகி இருக்கா? வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் போய் கணக்கெடுத்து பார்த்தா 84 லட்சம் பேர் வேலை கேட்டு பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஆட்சியில். அதில் பெண்கள் மட்டும் 43 லட்சம் பேர். எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 21 லட்சம் பேர். பிசி பேக்வர்ட் கம்யூனிட்டி பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் 19 லட்சம் பேர். மாற்றுத்திறனாளிகள் 1,11,000 பேர். இதே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்த நேரத்தில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் 5 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம். இளைஞர்கள் வாழ்விலை வசந்தத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். ஏற்கனவே இதே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இருந்தப்போ வேலை நியமன தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் அதையே நாம் ரத்து செஞ்சோம்.
ஆனால் அதிமுக ஆட்சியில வேலை கொடுப்பதிலே முறைகேடு, ஆசிரியர் நியமனத்திலே முறைகேடு, ஆய்வாளர்கள் உதவியாளர்கள் நியமனத்தில் முறைகேடு. நான் சொல்லல, நீதிமன்றம் சொல்லுது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று ஆதாரத்தோடு நீதிமன்றம் எச்சரிக்கை செய்கிறது. தமிழ்நாடு பணியாளர் வாரியத்திற்கு இதுவரை முழு நேர தலைவரே இல்லை. அதிமுக அமைச்சர்கள் எங்குதான் சரிபட்டு வருகிறார் என்று கேட்டால் கோடி கோடியாக ஊழல் செய்வதற்குத்தான் அவர்கள் சரிபட்டு வருகிறார்களே தவிர வேற எதற்கும் சரிபட்டு வருவது கிடையாது. ஆமாம், பிவி மினரல்ஸ் தாது மணல்ல 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல், மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குறதுல ஊழல், சத்துணவுல முட்டை போடுறதுல ஊழல். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? முதியோர் உதவித்தொகை வழங்குறதுலயும் முறைகேடு இந்த ஆட்சியில் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. மின்வாரியத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல். நான் சொல்லல, நீதிமன்றத்தில், சென்னை உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு போடப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு வாக்களித்து விட்டீர்களே, அதற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நீதி கேட்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களை தேடி நாடி வந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் எவ்வளவோ திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் அதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள். இப்பொழுது 4 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில வேதனையில் இந்த தமிழ்நாடு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் அமைதி காக்கின்றேன்? துயரத்தின் கட்டிலாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த அதிமுக ஆட்சியை தூக்கி எறிய வீசுவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். இதுதான் நான் உங்கள் முன் வைக்கக்கூடிய கேள்வி. கடலூர் என்று சொன்னால் இப்போது நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது எது தெரியுமா? தானே புயல். அந்த புயல் தாக்கிய தேதி 30/12/2011. அந்த தேதியை நீங்களும் மறக்க முடியாது, நாங்களும் மறக்க முடியாது. காரணம் 5,77,000 கான்கிரீட் வீடு குடிசைகள் பாதிக்கப்பட்டன. 1,29,000 ஹெக்டேர் நிலத்தில் பயிர்கள் நாசமாகின. 35,141 ஹெக்டேர் நிலத்தில் முந்திரி பலா நாசமடைந்தன. விவசாயிகளுடைய குடும்பங்கள் எல்லாம் நொடிந்து போயின. ஏறக்குறைய 50க்கு மேற்பட்டவர்கள் மரணமடைந்தார்கள். அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு நிற்கதியான நிலைகளை நின்று கொண்டிருக்கிறது. மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று அம்மையார் ஜெயலலிதா தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், 2012 சட்டமன்றத்தில் இந்த தானே புயலை பற்றி ஆளுநர் உரைக்கு பதிலளித்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு பேசுற நேரத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த தானே புயலுக்காக வீடு இழந்திருக்கக்கூடியவர்களுக்காக 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவித்தார். எப்போ? 2012. இப்போ 2015 நிற்கிறேன். நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு கான்கிரீட் வீடுகள் ஜெயலலிதா தந்த அறிவிப்பின்படி உறுதிமொழியின்படி கட்டித்தரப்பட்டிருக்கிறது சொல்ல முடியுமா? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டாமா?